ஹாய், நான் உங்களுடைய பாலசுப்ரமணியம் பேசுகிறேன். அதாவது புதன்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி மாலைபட்ச அமாவாசை வருது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 15 நாள் பண்ணாட்டியுமே அட்லீஸ்ட் அன்னைக்காவது கண்டிப்பான முறையில் அமாவாசை தர்ப்பணம் நீங்கள் பண்ணியே ஆகணும். எள்ளும் தண்ணியும் கொஞ்சம் இறச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் பெரியவா எல்லாரும். அது பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைச்சாதான் நம்ம புண்ணியம் பண்ணினாலும் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த புண்ணியமும் பாவமாக மாறிவிடும். அவன் நம்மள்கிட்ட இன்னும் கோபமாகவே இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னாக்க அவள் அங்கே அலைவா இல்லையா, அந்த பாவம் நம்மளுக்கு வரும். அதனால் மாதம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டியும் அட்லீஸ்ட் இந்த மாலைபட்சம் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலைபட்ச அமாவாசை இதெல்லாமாவது முறையாக கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும். அதாவது அதுவும் எனக்கு முடியல மாமி, நான் படுக்கையில் இருக்கேன், எனக்கு எழுந்திருக்கவே முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை ஆற்ற விட்டு இன்றைக்கி வெளில போக முடியாது. இதை நீர்நிலைகளில் அங்கே போய் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம். மதுரையில் திருவோணம் அப்படிங்கிற இடம் இருக்கும்பா, அதை அங்கே பண்ணேன்னா காசியில் பண்ணின புண்ணியம் உண்டும்பா. மற்றபடி எங்கெங்கே ஒரு மடம் இருக்குது, சங்கர மடம் இருக்குது, அந்த கோவில் இருக்குது, அந்த கோவில் வாசலில் அந்த குளத்துக்கரை அங்கெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாள். அண்டு நீங்கள் இந்த மாதிரி முடியலை அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம இத்தனை அரிசிமாவை எடுத்துக்கோங்க ஆற்றுல, அதில் ஒரு கட்டி வெல்லத்தை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 ட்ராப் இத்தனை தேனையும் ஊற்றிக்கோங்க, 2 வாழைப்பழத்தை போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு அதை ஒரு 3 உருண்டையாக உருட்டி ஆற்று வாசலில் பசுமாடு வந்தால் அதுக்கு கொடுங்க, அகத்துக்கீரை வந்தால் அதை கொடுங்க, விசேஷம். அண்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்னாக்கா, அதாவது பச்சரிசி மாவு, ஒரு கட்டி வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு தேன், 2 வாழைப்பழம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு அதை மாட்டுக்கு 3 உருண்டையாக பிடிச்சி கொடுத்தேன்னாக்கா உங்களுக்கு எத்தனை ஜென்மம் பண்ணின பாவமும் இதை பண்ணினா போயிடும் அப்படிங்கிறா சரி பெரியவா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் முடியாதவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன். மற்றபடி ஓரளவுக்கு முடியும்னாலும் தயவு பண்ணி இந்த அமாவாசையை பண்ணிடுங்கோ. அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு வரும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அதுக்கும் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு 100% கிடைக்கும். வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் இருக்கிறவாளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். சரியா? அதே மாதிரி சாயங்காலம் இது முடிஞ்ச உடனே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு அந்த நீர்நிலைகளில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கால் அலம்பிட்டு சாயங்காலம் ஆற்றுல அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் ஆற்றுல விளக்கு ஏற்றுவாள். காலங்கார்த்தாலும் ஆற்றுல எப்போவுமே விளக்கு ஏற்ற மாட்டாள். அண்டு கோலம் போட மாட்டா. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தலைக்கு கண்டிப்பான முறையில் குளித்தே ஆக வேண்டும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் புதன்கிழமை மாலைபட்சத்தன்னைக்கு பண்ணினேன்னாக்கா அடுத்த மாதம் அமாவாசைக்குள்ளே கண்டிப்பாக நல்லது நடக்கும்.